நீ பேசிய காணொலிக்கு நீ மன்னிப்பு கேட்கணும். உனக்கு சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கோ பிரச்சனைனா நீ சீமான பேசு, சாட்டை துறைமுகனை பேசு, இடுமாவன கார்த்தியை பேசு, எவன வேணாலும் பேசு. அந்த கட்சியில எங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாம் தமிழர் கட்சி தேசிய தலைவர் பிரபாகரனை கொள்கை தலைவராக ஏற்று அந்த கட்சியோட தலைவராகவே ஏற்று பயணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நீ ஒரு தேசிய தலைவர் தமிழினத்தின் தலைவரை நீ இழிவுபடுத்தி பேசி விடுவாயா? உன்னோட இந்த பேச்சுக்கு எங்களோட மிகப்பெரிய கண்டனங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால இந்த அவசரமா இந்த வீடியோ நான் வெளியிடுறது காரணமே அவன் பேசிய பேச்சுக்கு அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் தமிழ் தேசிய பற்றாளர்கள் மூலம் தோல்வியை தழுவுவீர்கள் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வேகத்திலே வேறுபிள்ளை பிரபாகரன் என்ற உயிரல்ல, எங்கள் உயிருக்கு மேல். அப்பேற்பட்ட அந்த மாவீரனை இழிவுபடுத்தி பேசும் அந்த தற்குறி நாய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல அப்படின்னா மன்னிப்பு கேட்க வைப்போம். நேற்றைக்கு புதாங்கோடு வடபகுதியின் சார்பாக எங்களது பேரூரில் வைத்து ஒரு திருமண கூட்டம் தாவைக்க சார்பாக நடத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். அந்த விமர்சனம் என்பது பிரபாகரன் அவர்களை அவருடைய தியாகங்களை நான் உணராமல் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்று வைத்திருக்கிறார்களே, அப்படி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். ஆனால் அந்த விமர்சனம் செய்த அந்த மேடையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் அனைவரும் என்னை கண்டித்தார்கள். நீங்கள் பேசியது தவறு. காரணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று தளபதி அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த மேடையில் என்னை கண்டித்தார்கள். நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான். ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.